என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. எப்படியும் அவன் சுனிதாவை கல்யாணம் பண்ணிடுவான். அப்புறம் அனிதாவை ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி துரத்தி விட்டுருவேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். யாருக்கும் மேலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது பாட்டுக்கு அதாவது நடக்குது. என்னம்மா ஆச்சு? உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிட்றியா? ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா பெரியம்மா? என்ன இவங்க பாட்டுக்கு இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க? அப்படின்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை யாருக்குமே தெரியாதா? சரி, சும்மா கேட்டு பார்ப்போம் எங்கே போயிருக்காங்கன்னு. எனக்கு ஒன்றும் வேணாம் பெரியம்மா. நைட்லேருந்தே யாரையுமே நான் பார்க்கல, அதான் கேட்டேன். என்னடி பார்க்கலன்னு சொல்கிற? நைட்டில் ஏதாவது இருந்த மாதிரி இருந்தது. மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நேற்று நைட்டு மாத்திரை போட்டிங்களா பெரியம்மா? ஆமாண்டி, மாத்திரை போட்டு கொஞ்சம் முன்னாடியே தூங்கிட்டேன். எல்லாம் வந்துட்டாங்களேடி. ரைட்டு, தூக்க கலக்கத்துக்கு தான் ஏதோ வளர்றாங்க. தெரியல பெரியம்மா. சரி, எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரீங்களா? இரு, போய் எடுத்துகிட்டு வரேன். அப்பாடா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தையத்தக்கன்னு குளிச்சிருப்பாங்களே. இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனால் இவனுக்குலாம் எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. இப்போ தாண்டி சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். உனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணுமா சாப்பிட்றதுக்கு? கொஞ்ச நேரம் பொறிச்சிட்ருக்கியா பெரியம்மா? செஞ்சு கொண்டு வந்துடுறேன். சரி பெரியம்மா. ஆமாம், மாமங்களை யாரையுமே காணும், எங்கே போனாங்க? எல்லாத்துக்கும் தோட்டத்து வேலைலாம் இருக்கும்ல, போயிட்டாங்க. இப்போ என்ன உனக்கு? அக்காங்களெல்லாம் காணும், அதான் கேட்டேன். காயத்ரி வருவார். காயும் இங்கே வா. என்னம்மா, எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க? உன் தங்கச்சிக்கு வேற போர் அடிக்குதா, நீ கொஞ்சம் கூட இருக்க வேண்டியதானடி. என்னது, இவளுக்கு போர் அடிக்குதான்? எல்லா துயிரும் எடுக்கிற லெவலுக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பிரித்து விட்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன போர் அடிக்குதுன்னு தெரியலையே. ஏதோ தெரிஞ்சுக்க நினைக்கிறான்னு மட்டும் தெரியுது. சரி, இன்னாங்க 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போயிட்டு சமைச்சு கொண்டு வரேன். தெரியுமா, எனக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்களா? டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அதான் நான் எல்லாம் என்ன அடுத்தவங்களுக்கு தான் ஆப்படிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷத்தில் என்ன கொடுத்தாலும் நல்லா ரெட்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். அச்சோ, இவ வேற பார்க்குறாளே. இவ கண்காணிச்சானா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா. நம்ம பொறுமையாகவே யோசிச்சு தான் பதில் சொல்லணும். ஏதாவது எக்கத்தக்கா சொல்லி மாட்டிக்காதடி அனிதா. மற்றவங்கள எங்கடி? காலையிலேருந்து என் கண்ணுக்கு தட்டுப்படலை. நைட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களாம் நைட் எங்கே போனாங்கன்னு தெரியல. எனக்கும் எதுவும் தெரியல. பார்க்கலாம், வந்தாங்கன்னா கேட்டு பார்க்கலாம் தான் இருக்கேன். சரி, மாப்பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிருந்தாங்க. பிள்ளைங்கள எங்கடி? உனக்கு தான் கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சா? அவளுக்கெல்லாம் வீட்டில் தானே இருந்தாளுங்க. உனக்கு துணி துவைக்கும் போது அலாசன வையாவ மறந்துட்டியா? பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா பொய் சொன்னால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். அது இப்படி அவங்க அங்கே இருக்காங்கன்னு தானே அவன் சொன்னான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் காலையிலேருந்து பார்க்கவில்லையே. இவன் நம்மளை குழப்ப பார்க்குறா. இந்த சோடா புட்டி சாதாரணமான சோடா புட்டி இல்லையே, ரொம்ப புத்திசாலி வர. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக மானிட்டர் பண்ணிடுவாளே. கண்டிப்பாக இல்லை. இப்போ இப்படி சொல்கிறது எது உண்மை எது போய்க்குன்னு தெரியலையே. என்னை குழப்பிட்டாலே. குழம்பு நல்லா குழம்பி போயிடல. எப்படி எங்களையெல்லாம் டார்ச்சர் பண்ண? உன்னோட குழப்பம் தானே எங்களுக்கு வேணும். ஆமாம், அவங்க 2 பேர் தானே ஆராய்ச்சி கொடுத்தாங்க. நான் கூட மறந்துட்டேன் பாரு. சரி, ஓகே. அவளுக்கு ரொம்ப பசிக்குதா மாதிரி ஏதாவது கொண்டு வந்து கொடு. வா, எனக்கு கொஞ்சம் கோழி வேற கேட்டிருக்கான், நான் செஞ்சு கொடுக்கணும். வரியா? சரிம்மா, சரி. என்னடி யோசிக்கிறியா? நல்லா யோசி. எப்படியெல்லாம் எங்களை அலைய விட்டுருப்ப. அதுக்கு தாண்டி இந்த பதில். பாரு அவங்க வந்துட்டாங்களா வரலையே, அவன் கடத்தினானா கடத்தலையான்னு இப்படியே ஆமாவா இல்லையாங்கிறது யோசிச்சுட்டே உட்காரு. அதுக்கு தானே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்ன வியூவர்ஸ், நாங்கள் பண்ணுறது கரெக்டு தானே? இவ்வளோதான் சும்மாவே விடக்கூடாதுல்ல வியூவர்ஸ். அவங்க என்ன வேணால் குழப்பட்டோம். இனி அடுத்து வர போகிற சீரியஸ்க்கு நான் தான் வில்லி. கரெக்டு தானே? இவங்க ஹீரோயின்ஸ் எப்படி வேணால் மாறலாம், ஹீரோ எப்படி வேணால் மாறலாம். ஆனால் இந்த வில்லியை நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. ஆனால் நான் தான் வில்லின்னு நினச்சிக்குவாங்கல்ல. கண்டிப்பாக அடுத்த சீரீஸில் நான் தான் வில்லி. சரியா? நல்லா குழம்பு, அதுதான் எனக்கு வேணும். எப்படியெல்லாம் என் தங்கச்சியில் கஷ்டப்படுத்தினேன். எப்படி எங்கள் கூட பண்ணிட்டு உனக்கு மட்டும் இப்படி புத்தி பேதலிச்சு தெரியுறேன்னு தெரில. எப்போ தான் திறந்த புரியும். இதில் உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை வர வளருது. என்னவா இருக்குன்னு தெரியலையே. என்னை குழப்பிட்டார்களே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இவட்ட கேட்கலான்னா கேட்கவும் முடியாது. இரு, உனக்கு போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் பார்க்கவும் இல்லையே. இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு புரியல. சரி, ஜானுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ ஜான், என்ன பண்ணுற? ஹலோ மேடம், நான் சொல்லுங்கள் மேடம். அவங்க எங்கே இருக்காங்க ஜான்? மேடம், அனிதா மேடம், நீங்கள் சொன்ன இடத்துல தான் வச்சுருக்கேன் அவங்கள. அவங்க ஏன் மேம், ஏதாவது பிரச்சனையா? நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? பிரகாரம் எல்லாம் ப்ராப்பராக நடந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அடுத்து பண்ணலான் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு கூப்பிடுறேன். வை. இந்த பெரியமாவும் காயத்ரி வந்து என்னை சேர்ந்து குழப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் வாயிலிருந்து உண்மையை வாங்குறதுக்காக அவளுக்கு இருக்கிற மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஆனால் பெரியமாவை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த காயத்ரி தான் பெரியமாவே சேர்த்து குழப்பிட்டு இருக்கா. வந்துட்டாங்கன்னு. பெரியம்மா மாத்திரை போட்டு படுத்தா அதுக்கு தெரியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. கண்டிப்பாக காயத்ரி அக்கா வேலை தான். அவள் தான் வேணுக்குன்னே என்னை குழப்பி விட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவள் தான் கிரிமினல் ஆச்சே. என் வாயிலேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாள். அத்தை கேட்டிங்களா? நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, கேட்டிங்களா அத்தை? என்னாலையும் நம்ப முடியல மாப்பிள்ள. அனிதா அப்படி பண்ணியிருக்காங்கிறத என்னால் நம்ப முடியல மாப்பிள்ள. நீங்கள் சொல்லும்போது கூட நம்பலை. ஆனால் அவளோட நம்பரை போட்டு நீங்களே பேச சொன்னீங்க பார்த்தீங்களா? பேசி காமிச்சிங்கல்ல, நான் நம்புறேன். இப்போ நம்புகிறேன் மாப்பிள்ள. அவள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ள. நாங்கள் தான் அவள் மனசில் நஞ்சை வச்சு வளர்த்திட்டோம் போல. அது இவ்வளோ தூரம் அவள் இப்படி நடந்துக்குவாங்கிற லெவலுக்கு தெரியலையே. அவளுக்கு நடந்துக்கிட்டா பரவாயில்ல, கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் சேர்த்து இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. இவ்வளோ மோசமாக வளர்ந்துட்டாளே, வயிற்றில் ஒரு பிள்ளைய வேற வச்சிருக்காளே, என்ன பண்ணுறது மாப்பிள்ள? அதுக்காகத்த இப்படி எல்லாம் பண்ண சொல்லுதான். கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற லெவலுக்கு உன் பொண்ணு பேசியிருக்கா பாருத. இதெல்லாம் தப்பாக தெரியல? ஆமாம், என் பொண்டாட்டியை எங்கிட்ட இருந்து பிரித்து அவ சேரணுமா? எவ்வளோ கேவலமான என்ன பாருங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? உங்களை வினிதா கிட்ட இருந்து பிரித்து அனிதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம்? உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அத்தை என்னை மன்னிச்சிருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் அவளுக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்க அத்தை. உங்கள் தங்கச்சி, அதாவது என்னோட மாமியார்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதுவும் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ, என்னென்னமோ நடந்திருக்கு. ஐயோ 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 கடவுளே, இது எல்லாமே கேட்கணும்னு என் காதால கேட்கணும்னு எழுதி வச்சிருக்கு பாரு. நாங்கள் வளர்த்துற பிள்ளை இப்படி தப்பாக நடந்துக்குச்சு கடவுளே. அம்மா முதல்ல அழுகாதம்மா. என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். அத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல அத்தை. அவள் எப்படி அப்படி நினைக்கலாம்? ஃபஸ்ட்டு நான் அவளை விரும்பினேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறம் அவள் என்னை வேண்டான்னு விட்டுட்டு தானே போனான். இப்போ எப்படி நான் அவளுக்கு தேவைப்படுவேன்? இப்போ தான் நான் வினிதாவை புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட வாழலாம், அவளை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். என் மேலேயும் அவளுக்கு ரொம்ப காதல் இருக்குது. ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிக்கிற டைமில் இப்படி பண்ணுறாளே, இதெல்லாம் தப்பாக தெரியல? பாவம் அந்த பையன் அரவிந்த், என் தம்பி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? இவன் மேலே உயிரையே வச்சுருக்கான். இவன் தன்னோட குழந்தைய சுமக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அவன் எவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க மாப்பிள்ள. ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களுக்கு வேதனை மட்டும்தான் இருக்குது. எனக்கு கொலை வெறியில் இருக்கேன். இப்போ அவளுக்கு வயிற்றுக்குள்ளே குழந்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், இப்போ அவளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். குழந்தைக்கொசரம் தான் நான் பொறுமையாக இருக்கேன். அவளுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பா. கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படியெல்லாம் மாற்ற தோக்கம் செய்வாங்க? இவ்வளோ கேவலமாக நடந்திருக்காத்த. ஐயோ, நான் உங்ககிட்ட இல்லை என்ன பதில் பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள? இப்படி போய் என் பொண்ணை வளர்த்திட்டோமே. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. தயவுசெய்து எங்கள் வீட்டுக்காருக்கும் குழந்தைனாருக்கும் என் தங்கச்சிக்கு ஏதோ தெரிய வேண்டாம். இந்த கருமத்தையெல்லாம் என் காதலை கேட்டு தொலைச்சிட்டேன். போதும், அவங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க. அவளையும் சேர்த்து மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, ப்ளீஸ். இப்போ வரைக்கும் வினிதா அவளை எவ்வளோ நம்பிட்டு தான் இருக்கா தெரியுமா? அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொன்னான். ஆனால் சுனிதாவுக்கும் அவன் மேலே 90% சந்தேகம் இருந்தது.
பாவம் இவ்வளோ நம்பர் வினிதாவுக்கு இவளுக்கு எப்படி தான் துரோகம் பண்ண மனசு வந்துச்சோ. தயவு செய்து இவளுக்கு புத்தி சொல்லி புரிய வைங்க. இனியாவது அரவிந்த் கூட சந்தோஷமாக வாழ சொல்லுங்கள். இங்கே நடந்தது எதையும் தெரியாமல் நாங்கள் அரவிந்த் கிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிறோம். ஆனால் இனியாவது இவங்க வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாது. வந்தால் அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிடுவேன் அவகிட்ட சொல்லி மிரட்டி வைங்க. அவளை நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். அத்தை நீங்கள் அழுகாதீங்க. அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அத்தை விடுங்க, எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. நடந்தது நடந்தாச்சு. இனி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அத்தை, அது போதும். காயத்ரி, என்னடி இதெல்லாம்? மா எதுக்குமா அழுகிற? விடுமா, நீ என்ன தப்பு பண்ண? அவள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவளாவது புரிஞ்சு நடந்திருக்கணும். சக்தி வேணான்னு சொல்லிட்டு அரவிந்தை பார்த்தா, இப்போ அரவிந்த் வேணான்னு சக்தி கிட்ட வரா. இவ புத்தி என்ன புத்தின்னு தெரியல. இவளுக்கு பணம் மட்டும்தான் பிரதானமாக இருக்கு இல்லையா? நான் அரவிந்த் கிட்ட பேசுகிறேன் இதை பற்றி. ஐயோ வேணாண்டி, அரவிந்த் மாப்பிள்ள அவளை தப்பாக தான் நினைப்பாரு. அப்புறம் அவள் கூட வாழலைன்னா அந்த குழந்தையோட கதி என்னடி ஆகும்? நம்ம அவளுக்காக யோசிக்காட்டி அந்த குழந்தைக்காக யோசிக்கணும் இல்லடி. காயு இங்கே வா. என்னங்க அம்மாவும் இப்படி சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு தண்டனை கொடுக்காம அவளை அப்படியே விட சொல்கிறீங்களா? எனக்கும் அதான் நீ கோவமாக வருது. நம்ம எதுவும் பண்ண வேணாங்க. வயிற்றில் ஒரு குழந்தையோடு இருக்க ஒரு பொண்ணை நம்ம எந்த இதுலேயும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களா திருந்தினா திருந்துட்டும். இங்கேருந்து முதல்ல அவங்கள அனுப்பிடுங்க. இனிமேல் எந்த சம்மந்தமும் நமக்கும் அவங்களுக்கும் வேண்டாம். கழுது அவ தலையில அவளே மண்ணலி போட்டுக்கிட்டா. 5 பிள்ளைங்களை பெற்று 5ல் 4 ஒத்துமையா இருக்கு. இந்த ஒன்று மட்டும் எந்த இப்படி ஆயிடுச்சோ? சரி, சக்தி சொல்றது தான் கரெக்ட். ஆமாம், அவளை தண்டித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசாமல் விட்டு வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லபடியாக வளர்ந்து அரவிந்த் கூட வாழட்டும். அது நம்ம வீட்டு வாரிசு. பத்தாவதுக்கு நம்ம வீட்டு குழந்தை. அவளை நம்ம காயப்படுத்தணும்னா அந்த குழந்தைக்கு தான் அந்த காயம் உண்டாகும். பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தை பழியோடு வாழணுமா? வேண்டாம் விடு காயு. நீ அதுக்கு பெரியம்மா. சக்தியும் வெற்றியும் சித்தப்பாக்குறாங்க, நானும் பெரியப்பா. புரியுதா இல்லையா? நம்ம அவளுக்காக பார்க்க வேண்டாம். அதனால தான் இப்போ அத்தையை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், பேச சொல்லியிருக்கேன். பேசி புரிய வைக்கட்டும். அதுக்கு மேலேயே அவள் திருந்தலைன்னா அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டு போ. சரிங்க வெற்றி, சக்தி, சரிங்க. நான் நீங்களாம் சொல்கிறேங்காட்டி குழந்தைக்காக நான் அமைதியாக இருக்கேன். இனிமேல் என்னோட வழியில் அவள் குறுக்க வரக்கூடாது. அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அவர் சொன்னதான் நானும். இனி ஒரு டைம் ஏதாவது வாழ்க்கையில் குறுக்க வந்தால் நானும் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அத்தை சொல்லிடுங்க. காயுக்கா, நீங்கள் தயவு செய்து அவளுக்கு புரியும்படி சொல்லிடுங்க. நீ சரி, எல்லாம் என் தலையில் உருட்டுங்க. அவளுக்கு பாடம் நடத்தி புரிய வைக்கிறேன். தெரியுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்போலையாவே சாப்பாடு தரேன். நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க பெரியம்மா. அக்கா இந்தா, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னியா? பெரியம்மா சாப்பிட சொன்னாங்க, உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்றியா? நீ 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 எப்படிங்க? நான் எங்கே வராமல் வேறு எங்கேக்கா போகிறது? நம்ம பெரியம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். இல்லை, உன்னை அந்த இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க தானே? ஏன்னா யாரும் கடத்தலையே. நீ விளையாடுறதுடி, உண்மையை சொல்லு. உன்னை ஜான் கடத்திட்டு போயிட்டான் தானே? நீ சாப்பிட்ட அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். என்னக்கா, ஒரு கதை கேட்கணுன்னா சாப்பிட்டா தானே? வயிற்று பிரச்சாட்சியோடு இருக்கேன், வயிற்றில் குழந்தை வச்சுருக்கேன். சாப்பிட்டா தான் நான் சொல்லுவேன், இல்லாட்டிக்கா சொல்ல மாட்டேன். சரி சரி கொடு, சாப்பிட்றேன். சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக சொல்லணும், சரியா? கண்டிப்பாக சொல்கிறேக்கா, சாப்பிடு. பரவாயில்லையே, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு உண்மையை சொல்லு, என்ன நினைச்சுன்னு சொல்லுடி. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நினைச்சுன்னு சொல்லு வினி. ரொம்ப ஆர்வமாக இருக்கால, நம்ம எப்படி தப்பிச்சான்னு அவளுக்கு தெரியணும்ல. சொல்லு வினி, சொல்லு. நீ எப்படி? உனக்கும் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. எவனுக்கும் இல்லடி, அது சாரிடி, என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் உங்கள் எல்லாத்தையும் வினிதாவோட வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு ஜான்கிட்ட பேசினப்ப அவன் உன்னை அதுக்கு ஈடாக கேட்டான். நான் பிழைச்சா போதுன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் மாட்டி விட்டுடி. மன்னிச்சிருங்கடி. அக்கா, ஒருத்தர் பிழைக்கணும்னா தூக்கி போடுறதுல தப்பு இல்லை. இப்போ நாங்களும் தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இல்லை வினி? என்னடி பண்ணீங்க? நீ சாப்பிட்ட சாப்பாட்டில் அபார்ஷன் மாத்திரை கலந்துட்டேன்டி. இதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் என்னடி உங்களுக்கு பண்ணேன்? நான் பண்ணது பூரா தப்பு தாண்டி, இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக என் குழந்தைய கலைக்கிறதுக்கு நீங்கள் யாரடி? அக்கா, நீ இப்போ என்கிட்ட என்னென்னமோ பண்ணிவிட்டு பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோன்னு நாங்கள் மன்னிக்கணும்ல. அதே மாதிரி நாங்கள் பண்ண தப்புக்கு நீ மன்னிக்கலாமே, தப்பு இல்லையே. அதான் நான் மன்னிப்பு கேட்டால் போதும்ல.
ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, அதுக்காக என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கடி, தயவு செஞ்சு சொல்லுங்கடி, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணீங்க, ப்ளீஸ் டி, என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருங்கடி, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வாழுங்க, நான் யாரோட வாழ்க்கையிலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்டி, மன்னிச்சிருங்கடி. இல்லை அனிதா, அரவிந்தோட குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால உன்னால் சக்தி கூட வாழ முடியாது இல்லையா? இப்போ அந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னா நீ சக்தி கூட வாழலாம். அதை தான் வினிதாவை விரும்புகிறா இல்லடி? ஆமாம், நீ எப்படி அரவிந்தோட குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு சக்தி கூட வாழ முடியும்? அது தப்பு இல்லை, அதுக்காக தான் இப்படி பண்ணோம்.